ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக ஃபேக்டையும் பார்க்க போகிறோம். ஸோ வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வட்டம். ஸோ வாழ்க்கை எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நாள் நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒரு சில நாள் ஆபத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனில் தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டம் பெறுவதற்கு புண்ணியம் செய்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறுவதற்கு புண்ணியம் மட்டும் செய்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சில விஷயங்களை நாம் வாழும்போதே செய்தாலே போதும், அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வீசும். அதிர்ஷ்டங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களால் மட்டும் கிடைக்காது, அது கடவுளாலையும் கிடைக்கும். ஸோ அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நாம் சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும். அந்த வகையில் அதிர்ஷ்டம் பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ வேறு 2026 மே மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த மே எண்டுக்குள்ளே கிரக மாற்றங்கள் வலுவாக இருக்க போது, அதனாலேயே ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும், அந்த கவனத்துக்கு மேலே வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்களை முழுமையாக தெரிஞ்சு பலன் பெற முடியும். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலனா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு பொதுவாக ஃபஸ்ட்டு என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அப்படிங்கிற இதை சொல்கிறேன். அதிர்ஷ்டத்தை பெற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். பழங்காலங்களில் போர்களில் எதிரிகளை தொலைவிலிருந்தே வீழ்த்துவதற்கு சிறந்த ஆயுதமாக பயன்பட்டது வில்லு மற்றும் அம்பு தான். இதில் வில்ல வடமொழியில் தனுசு என்று குறிப்பிடுவாங்க. இந்த வில்லை போலவே எதிரிகளை தங்களில் சிறந்த மதிநுட்பத்தால் தோற்க செய்யக்கூடிய தந்திரம் தெரிந்தவங்க தான் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்காரங்க வாழ்வில் வெற்றிகள், நன்மைகள், பொருளாதார ஏற்றங்கள் பெற இந்த மேலே செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அது எது என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எது என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசி நவக்கிரகங்களில் முழுமையான சுபக்கிரகமான குரு பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ராசியாக இருக்கிறது. ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு உறுதியான மனம் கொண்டவர் என்ற பெயரும் இருக்குது. எதிலும் கடின உழைப்பை விட விடாமுயற்சியும் நீங்கள் போட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதனால் வாழ்வில் சிறப்பான பலன்கள், நன்மைகள் பெற ஈஸியாகவே இருக்கும். இருந்தாலும் சில பரிகாரங்கள் நீங்கள் இந்த மேலே கடைப்பிடித்து வந்தீங்கன்னா செல்வ வளங்கிறது ஈஸியாக பெருக்கும். ஸோ அதனால தான் என்ன பரிகாரங்கிறத சொல்ல போகிறேன். குரு பகவானுடைய வழிபாட்டுக்குரிய வியாழக்கிழமை தினங்களில் இந்த மேலே இனி விரதம் இருந்து குரு பகவானை மஞ்சள் நிற பூக்கள், இனிப்புகள் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க நீங்கள் வாழ்வில் பல நல்ல மாறுதல்கள் ஏற்படுவதை காண முடியும். அதே போல் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து கொள்வதாலும், அது எப்போதுமே மஞ்சள் நிற கைக்குட்டுகளை உங்களோட கையில் வைத்திருப்பதாலும் நேர்மறையான சக்திகள் உங்களிடம் அதிக சேர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் செய்யறதுக்கு அதிகமாக முயற்சி பண்ணுங்கள். அதே போல் கோவில்களுக்கு நீங்கள் இனிமேல் செல்கிறதுக்கு முன்பு வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிந்த தொகையை யாசகம் இடுங்க. கோயிலில் வழிபட்டு பின்பு யாசகம் தருவதை தவிர்க்க வேண்டும். கோவிலுக்கு போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே யாசகம் கொடுத்துட்டு போகணும். அதே போல் வியாழக்கிழமையில் இனி நீங்கள் உணவுகள் சமைக்கும்போது வீட்டில் அசைவ உணவுகள் செய்வதையோ வாங்கி உண்பதையோ தவிர்க்க வேண்டும். இது உங்களுடைய தந்தைக்கான பணிவிடைகளை செய்து வந்தாலே உங்கள் வாழ்வில் நன்மையான மாற்றங்களை ஏற்படும். ஸோ வாழ்க்கையில் நன்மையான மாற்றங்கள் ஏற்பட இந்த மாதிரியான சில தாந்திரிக விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ வாழ்வில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோல்வி இல்லாமல் வெற்றி பெறுவதற்கு கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள் இதுதான். இப்போ தான் உங்களுக்கு மெயினாக பலன்களை சொல்ல போகிறேன்.
இந்த பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஸோ இந்த மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன் பெறும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்கிறேன். என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மே ஃபுல்லாக நீங்கள் அமைதியாக உணரணும், மன அமைதியை காணணும். மேலும் மதம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் இன்ட்ரெஸ்ட்டை காட்டுங்க. உங்களுடைய கௌரவம் குறிப்பாக அரசியல் மற்றும் சமூக பணிகள் கண்டிப்பாக இப்போ அதிகமாகவே இருக்கும். ஒரு அரசாங்க நிறுவனத்திடமிருந்து நீங்கள் நிதி உதவியை பெறுற மாதிரியும் இருக்குது. இது உங்கள் நிதிநிலைக்கு சஸ்திரத்தன்மையை கொண்டு வரும். அதோடு நீங்கள் ஆராய்ச்சி மற்றும் மறைஞான அறிவியல்களில் மீது நாட்டம் கொள்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். இது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிறது நல்லது. இது புதிய கற்றல் அல்லது அறிவை தேட உங்களை ஊக்குவிக்கும். அதோடு இருப்பினும் குடும்பத்திற்குள் மன அழுத்தமும் பதட்டமும் ஏற்படக்கூடும். எனவே அதை நீங்கள் தவிர்ப்பதற்கு பேசுவதற்கு முன் நீங்கள் கவனமாக சிந்தித்து பேசணும். உங்கள் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்கள் நீண்ட பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தால் அது மே 15ஆம் தேதி வரை சனி மற்றும் செவ்வாய் கிரகங்கள் உச்ச சூரியனோடு சேர்ந்து சுட்டி காட்டுவதால் உங்கள் உடல்நிலையில் கவனிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ ட்ராவல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அதோடு இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி உட்பட உங்கள் பணிக்கு மிகவும் உகந்ததாக சூழ்நிலை இருக்கும். கடந்த கால திட்டங்களில் பணியாற்றுவதற்கான புதிய வாய்ப்புகள் இப்போ நீங்கள் காணலாம். இது வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். அரசு துறையிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு வந்து கிடைக்கும். மேலும் இந்த டைம் உங்கள் வணிக பங்குதாரரோடு உறவு மேம்படும். அந்த உறவை நீங்கள் வலுவாக்கி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது. அதோடு இந்த மாதமுடைய இறுதியில் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் பதவி உயர்வுக்கான பரிந்துரைகளை பெறுவது அல்லது உங்கள் பதவியில் முன்னேற்றத்தை காண்பது இதெல்லாம் வந்து இருக்கும். இருப்பினும் புதிய திட்டங்களை தொடங்கும் போது சில தடைகள் ஏற்படலாம். எனவே பெரிய நிதி முதலீடுகளை தவிர்க்கணும். நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தால் சில சவால்கள் இருக்கலாம். எனவே வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த டைம் பொறுமையாக இருங்க. பொறுத்தார் பூமி ஆர்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையை ரொம்ப கடைபிடிக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதோடு உங்களுக்கு காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அமைதியும் நல்லிணக்கமும் நிலவும். இது உங்களுக்கான மன ஆறுதலையும் சஸ்திரத்தன்மையும் வழங்கும். இருப்பினும் தேவையற்ற கோபமும் தவறான புரிதலும் நம்பிக்கையும் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் இந்த காலகட்டம் காதல் உறவுகளுக்கு உகந்ததாக இருக்காது. எனவே பிறரோடு தொடர்புகளை குறைத்து கொண்டு தனிப்பட்ட வேலைகள் அல்லது வளர்ச்சியில் கவனம் செலுத்தி முயற்சி செய்தீங்கன்னா உங்களுடைய திருமணம் வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். நீங்கள் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தால் உங்கள் வழியில் தாமதங்கள் அல்லது தடைகள் ஏற்படலாம். எனவே பொறுமையாக இருங்க. உங்கள் உறவுகளில் நல்லிணக்கத்தையும் அமைதியும் பேணுவதற்கு உங்கள் பேச்சை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. இதற்கெல்லாம் ஏற்ப நடந்து தனுசு ராசிக்காரங்க பலன் பெறுங்க. இதில் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், நிதி ரீதியாக இந்த மாதம் கடைசிக்குள் உங்களுக்கு நல்ல வருமானம் மற்றும் பண ஆதாயங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடந்த கால முதலீடுகள்லேருந்து பெரும் நிதி பலன்களை பெறுவீங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய நிலுவைகளில் திரும்ப பெற வாய்ப்பு இருக்குது. ஊக வணிகம் மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். அதில் முதலீடு பண்ணுங்கள். நீங்கள் கடன் தேடுகிறீர்கள் என்றால் ஒரு அரசு வங்கியிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம். கலை வடிவமைப்பு, ஃபேஷன் மற்றும் அழகு தொடர்பான துறைகளில் நீங்கள் வெற்றி காண்பது உறுதி. இருப்பினும் உங்களுக்கு குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். உங்களுக்கு நிதி நெருக்கடியே ஏற்படலாம். எனவே உங்கள் செலவுகளை புத்திசாலித்தனமாக நிர்வகிச்சிங்கன்னா அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ நிதியை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும். இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ உங்களுக்கு இவ்வளோ நேரம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும். புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.